விழுப்புரம் அருகே கோலியனூரில் ஏரி மாசடைந்ததை எதிர்த்து கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் நீரின் நிறம் மாறி தோல் நோய்கள் வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே கோலியனூரில் உள்ள ஏரியில் நகர பகுதிகளில் இருந்து திறந்துவிடப்படும் கழிவுநீர் கலப்பால் மாசு அதிகரித்திருப்பதாக கூறி கோலியனூர் மற்றும் சாலை அகரம் பகுதி மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கழிவுநீரால் ஏரி நீர் கருமையாக மாறி துர்நாற்றம் வீசுவதோடு நிலத்தடி நீர் மாசடைந்து தோல் நோய்கள் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இதனால் விவசாயம் மற்றும் கால்நடை மேய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகர்லேருந்து வரோம் சார். இது எங்கள் வீட்டு வாசல்லே வாக்கியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே சின்ன பசங்களுக்குலாம் ஜுரம் வருது. இந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் தண்ணி போயிட்டே இருக்கு. அதுவும் அந்த வாக்கியாவும் தூர் வர மாட்டேங்கிறாங்க. தூர் வர சொன்னால் அங்கே பைப் இருக்கு, வெட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியல. தண்ணி போகவே மாட்டேங்குது, அப்படியே தேங்கி தான் நிற்கிது. நாங்கள் வீடியோ சார்கிட்ட கேட்டு போகலான்னு தான் வந்தோம். அதிகாரிங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு போயிட்டாங்க, என்னன்னே தெரியல. இது வரைக்கும் சமாதானப்படுத்திட்டு தான் போயிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு என்ன ஆன்சர்னு எதுவுமே சொல்லவே இல்லை, சொல்லாம தான் போயிருக்காங்க. நாங்க என்ன சார் பண்றது? நாங்க ஏதாவது பதில் வரும் தான் நின்றுட்டு இருக்கோம் சார். நல்ல தண்ணி இல்லை, நாங்க சுட வச்சு தான் குடிச்சிட்டு இருக்கோம். கேன் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். நாங்களே எவ்வளோ சொல்லியிருக்கோம். அந்த தண்ணி ஃபுல்லா ஒரே சேறு ஸ்மெல் வருது. அதுல ஒரே குடிச்சாலே வாமிட் வருது. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கே போறதில்ல, ஜுரம் தான். கண்டினியூஸா ஃபீவர்னு ஸ்கூல்ல லீவ் எடுத்துட்டு ஸ்கூல்லே திட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்க சைடு தான் வாய்க்காவே போகுது. அந்த வாய்க்கால கழிவு நீர் சாக்கடை தண்ணி போகுது. பசங்களை வச்சுட்டு ரொம்ப நாங்கள் அவஸ்தைப்படுறோம். வர தண்ணியை தடுக்கணும், இருக்கிற தண்ணியை எங்களுக்கு வெளியேற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை. போரில் தண்ணி கலந்து போச்சு, குடிக்க முடியல, குளிக்க முடியல. மேலே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. 2 மாசமாக மனு கொடுத்து 2 மாதம் குடிக்கிற தண்ணியை நாங்கள் சூடு பண்ணி தான் குடிக்கிறோம் சார். நாங்கள் அப்படி இருந்து பசங்களுக்கு வயிறு வலி, நெஞ்சு வலி என்னதுங்க, தொண்டை ஃபுல்லாக வலிக்குது, தொண்டை கட்டிட்டு இருக்குது அப்படின்னு பசங்களை வச்சு நாங்கள் லோல் படுறோம். எங்களுக்கு இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். மறியல் போராட்டம் பண்ணுறோம். நாங்கள் எங்களுக்கு சரியான ஒரு இது எங்களுக்கு கிடைக்கணும்.